ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஒருவரை அடித்தே கொன்று விட்டார்கள் என கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நீதிபதி வேதனை தெரிவிச்சிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை கடந்த 2025 ஜூன் 27 நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலாளர்கள் விசாரிச்சாங்க. அதில் ஜூன் 28 அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருது. இந்த வழக்கில் சிறையில் உள்ள காவலாளர்களுக்கு ஜாமீன் வழங்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கு. அதில் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் மீது நிகிதா என்பவர் கொடுத்த புகாரில் உண்மை இல்லை, அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி இருக்கிறது, டிஎஸ்பி காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என 10 பேருக்குமே தொடர்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இதனை கேட்ட நீதிபதி, ஒன்றுமே இல்லாத வழக்கிற்காக ஒருவரை அடித்தே கொலை செய்து விட்டனர் என வேதனை தெரிவிச்சிருக்கார். அஜித்குமார் மரண வழக்கு முடியும் வரை யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும், காவல்துறையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறி வழக்கு தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐ டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 16 நீதிபதி ஒத்தி வச்சிருக்காங்க.